மிதுன் சார் ஓகேவா? மிதுன் சார் கேள்வி மறுபடியும் தெளிவாக கேட்கலாம் கொஞ்சம். அதாவது பெண்களுக்கான சில தடைகள்னு சொல்லுவாங்க. இப்ப இன்னைக்கு இருக்கிற சோசியல் ஸ்ட்ரக்சர்ல என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க பெண்கள் சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதை வந்து சேஞ்ச் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல இது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ற சில விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்து அதை வந்து நம்மளும் வந்துட்டு ஆண்கள் வந்துட்டு சில விஷயங்கள் இதெல்லாம் இருக்கு. இதுவும் மாறினா நல்லா இருக்கும். நம்மளோட சில சஜஷன்ஸும் நம்ம கொடுக்கலாம். அது மிக முக்கியமானது டாபிக் இது. நாம வந்துட்டு இதை விஷயம் நம்மளோட பார்வையில் நம்ம பார்ப்போம். அது சரின்னு நினைச்சு பார்த்துட்டு பெண்களுடைய பார்வையில் வந்து அது நிறைய விஷயங்கள் வந்து சில பிரச்சனைகள் இருக்கும், சில தடைகள் இருக்கலாம். இது சமுதாயத்துல வந்து இது மாறினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பெண்கள் நினைக்கிறது அவங்களோட பார்வையில் இருந்து சில விஷயங்கள் இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொன்னா ஓகே. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு சார், இது கொஞ்சம் மாறினா நல்லா இருக்கும். சேலஞ்சஸ் என்ன, பெண்கள் இந்த சமுதாயத்தில் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் என்ன, எந்த சேலஞ்சஸ் வந்து கொஞ்சம் இல்லை அவங்களுக்கு சமூக அநீதி அநீதி வந்து என்னெல்லாம் இருக்குது, சமூக நீதி என்னெல்லாம் தேவைப்படுது. எஸ் ரைட்டு. கேளுங்க நிதின் சார், ஜானகி தேடி கேளுங்க, அவங்க தான் சமூக புரட்சியாளர். ஓகே, அவங்கள ஆரம்பிங்க. ராஜகார்த்திக் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்களே, அவங்கள ஆரம்பிங்க. சொல்லுங்க ராஜகார்த்திகா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே நம்ம டெவலப்மெண்ட் ஆயிருக்கு, டெக்னாலஜி லெவல்ல வளர்ந்துருக்கோம் அப்படின்னாலுமே நான் படிச்ச ஸ்கூல் வந்து என்ன அப்படின்னா பட்டமடையில. அங்க பாத்தீங்க அப்படின்னா 40க்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் உண்டு. எல்லாருமே நல்லா படிக்கிறவங்க தான். ஆனா நான் படிச்சது கேர்ள்ஸ் ஸ்கூல்னாலதான் அவங்க 12th வரைக்கே படிக்க வச்சாங்க. இப்ப யாருமே காலேஜ் கூட போல, எல்லாருமே வீட்டுலதான் இருக்காங்க. காலேஜோ இல்ல ஒரு உயர்படிப்போ இல்ல எதுக்குமே அவங்க அனுப்புறது கிடையாது. இந்த மாதிரிதான் இப்ப காலத்துல இன்னும் அப்படிதான் சிச்சுவேஷன் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற எனக்கே கஷ்டமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, விளையாட்டுக்கு சொல்லுவாங்க, நீ ஐஏஎஸ் ஆகி முதல்ல இந்த ஊரை திருத்து, வெளிய கூட விட மாட்டேங்காங்க. அந்த மாதிரி ரொம்ப, அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்ட். முஸ்லிம்ஸ் ஏரியா அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அது இல்லாம நிறையவே பாலியல் தொந்தரவுகள் இந்த மாதிரியும் நம்ம இதுல நடந்துட்டு இருக்கு. அதனால அதுக்கும் சரியான தண்டனைகள் வந்து கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நடக்கிறதுக்கு கம்மியாகும். ஆனா அப்படி இல்லை. சும்மா நார்மலா ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்தோமா, 7 வருஷம் உள்ள இருந்தானா 8வது வருஷம் வெளியே வந்து அவன் வேலையை அவன் காட்டதான் செய்யறான். இந்த மாதிரி இருக்கிறத விட்டுட்டு இன்னும் படிப்புலயுமே சில பேருக்கு இப்பவுமே அந்த ஃப்ரீடம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. நீ இதைதான் படிக்கணும், ஆம்பளை பையனுக்கு ஒரு இது, கேர்ள்ஸுக்கு ஒரு இது, ஏன்னா நீ இதைதான் படிக்கணும், இதுக்குதான் நான் இப்போ கவர்மெண்ட் காலேஜ்னா கவர்மெண்ட் காலேஜ்ல தான் நீ படிக்கணும், இந்த இதுதான் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரும் இருக்குது. அதே மாதிரி ஆம்பளை பசங்கன்னா அப்படி கிடையாது. அவனை ஃபீஸ் கட்டி எவ்வளவு தூரம்னாலும் போய் படிக்க வைக்கிற அளவுக்கு, ஏன்னா அவன் தான் சம்பாதிச்சு போட போறான் அப்படிங்கிற ஒரு தாட்ல நிறைய விஷயங்களை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கேர்ள்ஸ் மேல திணிக்கிறோம். அது அது வந்து சில பேர் பெண்கள் மேல திணிக்கிறோம். இது வந்து இன்னும் சொன்னா சொல்லிட்டே போலாம், அந்த அளவுக்கு நிறையவே இருக்கு. சோ எனக்கு இவங்களை பெண்களை படிக்க வச்சோம் அப்படின்னா இவங்க வந்துட்டு அந்த வீட்டுக்கு வந்துட்டு எதுவும் பெருசா பண்ண போறது இல்ல, நீ வந்து அதை கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு போற பொண்ணு உன்னை வந்துட்டு அதிகமா ஃபீஸ் கட்டியோ நல்ல ஸ்கூல்ஸ்ல சேர்த்து படிக்கணுங்கிற அவசியங்களுக்கு இல்லை அப்படின்னு நேரடியாவே நிறைய பெண்களை சொல்லியிருக்காங்க. நானே பாத்திருக்கேன் அதை. அதேதான் எங்க ஃபேமிலில அந்த மாதிரி நிறையவே நடந்திருக்கு. சோ அதனால அதை வச்சு சொல்றேன். இதெல்லாம் மாறும் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? ஆமா சார். ஓகே மேம், தேங்க்யூ 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 சார். ஓகேம்மா. ஜானகி தேவி சொல்லுங்க. ஜானகி தேவி. நிதின் சார் ஒரு நிமிஷம். அதாவது ஜானகி தேவி சாரிம்மா, மன்னிச்சிருங்கம்மா, மறுபடியும் உங்களை பேச விடாமல் தடுக்கிறேன். இப்போ அவங்க சொன்னதுக்கு சொல்யூஷன் என்ன, அது எப்படி பேசிடுவோமே. அதாவது இப்போ நம்ம வந்து இப்படி 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 மாறினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த பாயிண்ட் இப்போவே நான் என்ன சொல்கிறேன், என்ன சொல்யூஷன், நம்மளால் என்ன பண்ண முடியுங்கிறது பேசலாமே. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேமிலியிலும் வந்துட்டு முதல்ல வந்துட்டு தந்தை இருக்காங்க. ராஜகார்த்திகிட்ட கேட்கும். ராஜகார்த்தியா நீங்கள் சொல்லுங்கள், இப்படி நடக்குதுன்னா அதுக்கு தீர்வு என்ன சொல்லுங்கள்.
நீங்கள் ஐஏஎஸ் ஆகி நான் மாற்ற போகிறேங்கிறத நீங்கள் சொல்கிறீங்களா? ஓகே, சந்தோஷம் தான். இப்போ என்ன தீர்வு? இப்போ உங்கள் கையில் இருக்கிற சக்திக்கு என்ன பண்ண முடியும் அதை சொல்லுங்கள். சார் எல்லாத்துக்குமே பேரண்ட்ஸ் தான் சார் காரணம். அவங்களோட மென்டாலிட்டி வச்சுதான் சார் நம்ம இது பண்ண முடியும். நான் சொன்ன விஷயத்துக்கு சரி, அவங்க வந்து நானே போய் கூப்பிட்டாலுமே அவங்க விடுற ஐடியால இல்ல. எல்லாருமே சீக்கிரம் மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க. என் கூட படிச்ச பொண்ணுங்க எல்லாருக்குமே குழந்தையே இருக்கு. அந்த அளவுக்கு அந்த ஊர் மட்டும் என்னன்னா அது உள்ளூருக்குள்ளேயே எல்லாமே பண்ணிப்பாங்க. வெளியூர்ல கூட விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ராஜகார்த்தி நிப்பாட்டுங்க தயவு செஞ்சு நிப்பாட்டிடுங்க. சரியா? நீங்கள் சொல்கிறதான் புரிஞ்சுட்டு நீங்கள் அதுதான் திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கீங்க. அது பேசுகிறதுனால இது மாறப்போதான்னு கேட்டாச்சுன்னு தெரில. சொல்யூஷன் என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். புரியுதான்னு சொல்கிறது? தெரியல சார். சூப்பர், ரீசன் ரைட். மற்றவங்களாம் சொல்லலாம். சரி ஜானகி நீங்களும் மற்றவங்களாம் டக்கு டக்கு சொல்லிடுங்க. சொல்லிவிட்டு சொல்யூஷன் நோக்கி போயிடணும் டக்குன்னு. ரைட்டா? சிக்கு என் தலைவா சொல்லலாம். பாலாஜி வாழ சொல்ல. ப்ரோ கவர்மெண்ட் தெரியல ப்ரோ, என்ன பொறுத்தளவுக்கு அதான் நான் சொல்லுவேன். சரி. என் தலைவன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே மாற்றணும் பிளான் பண்ணுறான் பார்த்தீங்களா? இல்ல கவர்மெண்ட் தான் பேரண்ட்ஸை பயங்காட்டுது, பேரண்ட்ஸ் நம்மளும் விட மாட்டாங்க. பாலாஜியோட திங்கிங்லாம் அப்படி தானே இருக்கும். இன்டர்நேஷனல் லெவலில் தான் திங்க் பண்ணுவார். அப்படியே பாலாஜி ப்ரோ இப்போ ஒரு சேஃப் அண்ட் செக்யூரிட்டி இருந்தா யாரும் ப்ரோ வெளியே விடாம இருக்க போறா? அது இப்ப இல்ல. ஏன்னா கவர்மெண்ட் இல்ல. பாலாஜி அமைதியாக வேண்டிய நேரம். அடுத்த எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு வேற யாரையாவது சூஸ் சிவா வந்துட்டாரு. சிவா இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்காரு. இல்லை அமைதியாக இருக்குன்னு அர்த்தம். சிவா ஓவர் டு யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கரெக்டாக சொல்லுங்கள் சிவா. ஓகே சார். சிவா சார் அவேர்னஸ். எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லுங்கள். எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லுங்கள். குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங் சொல்லுங்கள். இப்போ கேட்ட கொஸ்டினுக்கு வந்து பதில் என்னன்னு சொன்னா அவேர்னஸ் சார். இப்போ ஒரு ஆரம்பத்துல வந்து எல்லாருமே வந்து எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது வந்து அது சரியான ஒரு நிலைப்பாடான்னு தெரியல. ஸோ நிறைய பேர்த்துக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும். அது வந்து நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ற போன் மூலமாவே வந்து ஆரம்பத்துல வந்து நிறைய தவறான கருத்துக்கள் தான் இருந்துச்சு. சிட்டுக்குருவி கொன்றும் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கருத்துக்கள் இருந்துச்சு. நம்ம மனுஷ உடம்புக்கு அது பாதிப்பா இருக்கும், அதுல இருக்கக்கூடிய அந்த கதிர்வீச்சு வந்து ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதோடைய நன்மையோட தீமையை தான் நம்ம அதிகமா பேசணும். ஆனா இன்னைக்கு போன் இல்லாத மனுஷன் யாரா இருக்காங்களா சார்? 10 வயசு பையன்ல இருந்து நாளைக்கே வந்து இங்க இல்லாம போற பாட்டி வரைக்கும் எல்லாத்தையுமே போன் இருக்கு. ஆனா இந்த மாற்றம் வந்து எப்படி ஒரு நாளா வந்துட்டா 2 நாளா வந்துட்டா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. இதுக்கு ஒரு காலம் வந்து நம்ம காத்திருக்க வேண்டியது இருந்துச்சு. நிறைய பேர் பேச வேண்டியது இருந்துச்சு. நம்மளும் அதை வந்து யூஸ் பண்ணி இப்படிதான் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஓகே போன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, போன் இல்லாம ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயம் இப்போ பெண்களே எடுத்துக்கிட்டோம்னா பெண்களுக்கு வந்து சமுதாயத்துல வந்து பிரச்சனையே இல்லையா, எல்லாத்துக்குமே வந்து நம்ம தான் காரணமா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா கிடையவே கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க பார்க்கிற பார்வையில இருக்கு. ஸோ ஒரு மாற்றம் அப்படின்னா வந்து எங்க இருந்து வரணும்னு சொன்னா அது ஒரு குடும்பத்துல இருந்து வரணும். ஒரு குடும்பத்துல இருந்து இருக்கக்கூடிய மாற்றம் வந்து ஒரு ஊரை இல்ல அந்த தெருவை மாத்தும், அந்த தெருவில் உள்ள மாற்றம் அந்த ஊரை மாத்தும், அந்த ஊருடைய மாற்றம் வந்து அந்த மாவட்டத்தை மாத்தும் சொல்லிட்டு ஒரு வரலாற்றுல கூட ஒரு விஷயத்தை நான் படிச்சிருக்கேன். சிவா குடும்பத்தை மாத்தணும், எதை மாத்தணும் சார்? குடும்பத்தை மாத்தணும், நம்மளோட எண்ணத்தை மாத்தணும் சார். இப்போ ஒவ்வொரு பெற்றோரும் வந்து நாளைக்கு வந்து சமுதாயத்துல வந்து ஒரு பெண்ணை நீ இப்படிதான்டா பாக்கணும், நானும் ஒரு பெண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு வந்து ஒரு அம்மா தன்னுடைய பையன் சொல்றாங்களோ அன்னைக்கு மாற்றம் ஆரம்பிக்குது சார். சூப்பர் சிவா. அதுதான் நம்மளால மாத்தணும். கரெக்ட் தானே? அப்ப சிவா இப்போ அந்த மாதிரி குடும்பத்தில் விட மாட்டேங்கிறாங்க, ஊரை விட மாட்டேங்கிறாங்க, அப்புறம் வந்து ஆம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க, இப்படி சொல்றதுனால மாறுமா? இல்ல சார், கண்டிப்பா மாறவே மாறாது சார். யாரும் நம்மள தான் மாத்திக்கணும். நம்மள நம்ம மாத்திக்கிட்டு என்ன பண்ண முடியுமோ அது பண்ணிட்டோம் அப்படின்னா சுத்தி எல்லாமே மாறும். கரெக்டா? ஜானகி தேவி பேசாம விட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான். ஜானகி தேவி சொல்லிடுமா? சார் நான் வந்து பெரியார் புக்கெல்லாம் படிப்பேன். அவரோட பெண்ணியன் புக்ல வந்து ஒரு லைன் இருக்கும், ஒரு ஆண் வந்து பெண்ணை அடிமையாக்குறதுக்கு காரணமே அந்த பெண் வந்து அந்த அடிமையாக்குற விஷயத்த வந்து ஓகேன்ட்டு அது தடுக்காம விடுறதுதான் அப்படின்னு. இப்போ எங்க வீட்லயே பெண்ணியின் அடிமையானால் அந்த புக்கா இல்ல வெறுமனே பெண்ணியை மட்டுமா? இல்ல சார், பெண்ணியின் அடிமையானால்.
ஓகே 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 சொல்லுங்க. அப்போ வந்து இப்போ இந்த எங்கள் வீட்டிலேயே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எங்கள் அக்கா வந்து சின்ன வயசில் ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாதுன்னு சொன்ன அதே அப்பா, நான் ஸ்லீவ்லெஸ் போட்டு ஒரு மாடலிங் ஷூட் பண்ணுறேன். அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. எந்த எதிர்ப்புமே காட்டல. பிகாஸ் நான் வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றத நான் நிரூபிச்சிட்டேன். அதையும் தாண்டி என்னோட ப்ரொஃபஷன் அது, எனக்கு பிடிச்ச விஷயம் அது அப்படின்றத தடுக்கக்கூடாதுன்றத அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. இன்னைக்கு கூட காலையில் கிளம்பும்போது கேட்டு போனார், உனக்கு எதுவும் ஷூட் இருக்கா அப்படின்ட்டு. இல்லைன்னு சொல்லிட்டு சரின்ட்டு. என்னை பொறுத்தவரையும் எப்படின்னா, எத்தனை நாளைக்கு தான் பொண்ணுங்களை சரியா இருங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு பையன் எப்படி இருக்கணும்ன்றத ஒரு வரையறையே கிடையாது. கெட்ட வார்த்தையில கூட பொண்ணு திட்டுற மாதிரி தான் இருக்கும். பையனை எங்கேயுமே திட்ட மாட்டாங்க. ஏன்னா பையனை ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா மேலேயே வச்சுட்டாங்க. அதை ஃபர்ஸ்ட் ஈக்குவலா வைக்கணும். அதுக்குதான் ஃபெமினிசம் பேசுறோம் எல்லாரும். ஆனா ஃபெமினிசத்துல சூடோ ஃபெமினிசம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய போயிட்டே இருக்கும். இப்போ சொசைட்டி காரணம், இது கவர்மெண்ட் காரணம் எல்லாத்தையும் சொல்றதை விட, நான் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளா பார்க்கும்போது, என் கூட நல்லா படிக்கிற ஒரு பிள்ளை, கிளாஸ்லயே 2nd ரேங்க் வாங்குற பிள்ளை லவ் பண்றா. அந்த பையன் சொல்ற பேச்சை கேட்டுட்டு தான் நடக்கிறான். 2nd இயர் வரைக்கும் நாங்க சொன்னோம், நீ வந்து பிஜி பண்ணு, நல்லா படிக்கிற பிஜி பண்ணுன்னு சொல்லி. ஆனா அவ கேட்கவே கிடையாது. எங்க அப்பா சரின்னு சொல்லல, என் லவ்வர் அதுக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு. அவளை மாத்துறதுக்கே எனக்கு 1 இயர் ஆச்சு. 1 இயருக்கு அப்புறம் நான் அந்த ஊர்ல இருந்து கிளம்ப போறேன்ற டைம்ல சொன்னா, இல்ல நான் அவன் பேச்செல்லாம் கேட்க போறது இல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கு ஒரு பர்சனை மாத்துறதுக்கு அவங்களுக்கு அந்த தாட்ல இருந்து வெளியே வர்றதுக்கு அவ்வளோ டைம் தேவைப்படுது. அப்போ காலங்காலமா அடிமையாவே வச்சிருந்த அம்மாக்கள், நம்ம ஆன்டிஸ் அவங்களெல்லாம் வெளியே கொண்டு வர்றதுக்கு எத்தனையோ வருஷம் ஆகும். அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரியல் லைஃப்ல ஏதாவது ஒன்று நடந்தாதான் உண்டு. அதனால அவங்கள வந்து பக்கத்துல இருந்து ஒரு கஷ்டப்படுற பெண்ணை பக்கத்துல இருந்து பார்த்தாதான், சே அவ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறா, நம்மளோட ரிச்சுவல்ஸ்னாலயும் நம்மளோட சடங்கு சம்பிரதாயத்தினாலதான் அவ இவ்வளவு கஷ்டப்படுறாள்னு அவங்க கண் கூட பார்த்தாதான் தெரியும். தூரத்துல இருந்து நம்ம அவேர்னஸ் கொடுக்கறதுனாலயோ, ஒரு ரோட்ல ஒரு விஷயத்த சொல்றதுனாலயோ அவங்க வந்து மாறப்போறது இல்லை. ஏன்னா எந்த வீட்டுல ஒரு பொண்ணு வெளியே வரணும்னு நினைக்கிறாளோ அதே வீட்டுல உள்ள அம்மாவும் அப்பாவும் தான் அவளை தடுப்பாங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு எல்லா குடும்பங்கள்லயும் இருக்கிற முதல்ல அப்பா அம்மாக்கள், ஃபேமிலியில இருக்கிற பெரிய ஆட்கள் வந்துட்டு ஒரு 50 வயசு இருக்கலாம், 40 வயசு இருக்கலாம். இன்னைக்கு வந்து கண்ட்ரோல் பண்றவங்க வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் என்னைக்கு உணர ஆரம்பிக்கிறாங்களோ அது மட்டும்தான் இப்போ இருக்கிற குழந்தைங்களா இருக்கட்டும், இனிமேல் வரக்கூட குழந்தைங்களா இருக்கட்டும், முதல்ல வந்துட்டு அவங்களுக்கு அது பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு கேட் ஓப்பனிங்கா இருக்கும். அவங்கள அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்கள அதை ரியலைஸ் பண்ணா மட்டும்தான் நடக்கும். அது அவங்க பெரியவங்க ரியலைஸ் பண்ணாத வரைக்கும் இந்த விடுதலை இந்த மாற்றமும் வந்து நடக்காதுன்னு நினைக்கிறேன். உடனே ஜானகி தேவி. எஸ் சார். ஓகே ஓகே ஓகேம்மா, தேங்க்யூம்மா. ஓகே, அப்படி இந்த டிஸ்கஷன் எப்படி போட்டோம் அப்படின்னா, அவங்களோட சேலஞ்சஸ் உங்களுக்கு தெரியும், சொல்யூஷன் என்னன்னு சொல்லி பேசணும். இது இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு சொல்யூஷன் சொல்லணும் எல்லாரும். ரைட்டா? சேலஞ்சஸ்லாம் பேசணும் ஆல்ரெடி. அதான் சொல்லி அதை லாஸ்ட் சொன்ன பாத்தீங்களா? ரைட். இல்ல இப்ப நான் லாஸ்ட் பேசினது சொல்யூஷன் சொல்லுவீங்க சார். அப்படி கண்டினியூ பண்ணுங்க. ரைட். வரலட்சுமி ஸ்டார்ட் பண்ணுங்க. வரலட்சுமி. குட் மார்னிங் எவ்ரிவன். குட் மார்னிங்மா. சார், என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா, எங்க வீட்டுல வந்து அந்த மாதிரியெல்லாம் படிக்கக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் சமூகத்துல வந்து ஒரு மாதிரி அந்த மாதிரி பண்ணதெல்லாம் இல்லை. அவங்க வந்து உணர்ந்துருக்குறாங்க, இந்த மாதிரி நம்ம தான் படிக்கல, நம்ம பிள்ளையாத படிக்கல. அதனால இப்பவும் எங்க வீட்டுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, மேரேஜ் அந்த மாதிரிலாம் பத்தி பேசுறதே கிடையாது. நீ படிச்சு என்னைக்கு ஒரு நல்ல வேலைக்கு போறியோ அன்னைக்கு உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னாங்க. அதே மாதிரி நானும் இப்ப இருக்கிறதுனால அவங்க அப்படி இருக்காங்க. இதே இது ஒரு தப்பாவோ அந்த மாதிரி இருந்தா அவங்க வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால நம்ம வந்து எப்படி இருக்கோமோ அதை பொறுத்துதான் நம்ம பேரண்ட்ஸ் வந்து முடிவு எடுப்பாங்க. நம்ம கரெக்டா இருந்தோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க சார். நம்ம வந்து கரெக்டா இருந்துக்கணும். அதாவது இன்னைக்கு வந்துட்டு சுதந்திரமே கொடுக்காத இல்ல ரிலீஸ் பண்ணாத அப்பா மக்களுக்கு நடுவுல இந்த சுதந்திரத்தை கொடுக்கறதுக்கும் இலகிய மனம் கொண்ட பெற்றோர்கள் இந்த சொசைட்டில இருக்காங்க. அதுங்க நான் ஒத்துக்கிட்டேன் கண்டிப்பா. நான் இப்படி சொல்ல விரும்புறேன் என்னன்னா, வைரலட்சுமி மாதிரி வைரம் மாதிரி இருக்கிறதுனால அவங்க பெற்றோர்கள் வந்து அந்த மாதிரி இருக்கிறாங்க.
வைரலட்சுமி வைரமாக இருக்கிறதுனால தான் அவங்க அப்படி இருக்கிறாங்க. இப்போ வைரலட்சுமி மாதிரி வைரமாக இருந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தேவையானது நடந்துருமே. ரைட்டு. கண்டிப்பா. நான் தன்னோட குழந்தைய பத்தியோ இல்லை பொண்ணை பத்தியோ ஒரு நல்ல அபிப்பிராயம் எந்த அப்பா மக்கள்லாம் உருவாக்குற மாதிரி ஒரு குழந்தை அவங்களால வந்து இப்பவும் அதே மாதிரி அன்னைக்கு சென்னை போனப்போ ஃபர்ஸ்ட் டைம் சார் போனதே கிடையாது. அன்னைக்கு எக்ஸாமுக்காண்டி போனேன். நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. அவங்க யாருமே என் கூட வரல. நானும் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன் சார். ஓ சூப்பர் 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 சூப்பர். நல்லது. தேங்க்யூ. அபிஷேக் அவர் தூங்கிட்டு இருப்பாரு. அடுத்தாள் போங்க. சும்மா தூங்கலன்னா நீங்க பேசுங்க, நான் வரேன் பேசுவார். சரி பாலாஜி. ஓகேடா பாலாஜி. சிக்கு வந்து பாலாஜி தானே? ஆமா. சிக்கு பாலாஜி சொல்லுடா. பாலாஜி நான் இந்த பேச நினைச்சு கொஞ்சம் பேச முடியல. நைட்டு 9:30 ஆயிட்டு வர்றதுக்கு மீட்டிங் முடிச்சு. பாலாஜி இருக்கீங்களா பாலாஜி? அடுத்து போகலாம். முக்கியமாக மீனாட்சி கேளுங்க. வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. மீனாட்சி கௌரி வீடியோ ஆன் பண்ணுங்க. சிவா உங்களை என்ன சொல்லியிருக்கேன் சிவா? முக்கியமான ஆளுன்னு சொன்னால் மட்டும் போதா சிவா, வீடியோ ஆன் பண்ணுங்க சிவா. சொல்ல முத்து. இப்போ ஜானகி இதெல்லாம் பாருங்க, வீடியோ ஆன் பண்ணி சொல்கிற மாதிரி அவங்களே வீடியோ ஆன் பண்ணிடுவாங்க. ஜானகி தேவையெல்லாம் குலதெய்வம். சரி ஓகே கௌரி நீங்க சொல்லுங்க. கௌரி சொல்லுங்க கௌரி. அதே மாதிரிதான் என்ன வந்து படிக்க அப்படிங்கிறப்போ எங்கனாலும் விட்டுருவாங்க. மித்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் யோசிச்சு விடுவாங்க. ஆனா படிக்க ஒர்க்கு அப்படிங்கிறப்போ எங்கனாலும் தைரியமா விட்டுருவாங்க நம்பி. புரியுது புரியுது. கௌரி இந்த மாதிரி நடக்கிறதுக்கு தீர்வு சொல்லுங்க கௌரி. நிறைய பேர் வீட்டில் வெளி ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணால் வெளி ஹாஸ்டலில் ஸ்டே பண்ண விட மாட்டேங்கிறாங்கம்மா. நீ உள்ள ஹாஸ்டல் தான் இருக்கணும். உள்ள ஹாஸ்டல்ல இருந்தா நீ வந்து படிக்கணும். அது எங்க வீட்லயே அப்படிதான் சார் சொல்லியிருக்காங்க. சரி ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் டைம் ஒர்க் போகிறாங்க. ஈவினிங் ஒரு 6 to 8 பார்ட் டைம் ஒர்க் போகணும். இல்லை ஏதாவது கற்றுக்கணும், ஒரு ட்ரைனிங் போகணும். ஈவினிங் தான் நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸும் நடக்குது திருநெல்வேலியில். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அப்படி இருந்தால் தான் 8 மணிக்கு முடிச்சுட்டு 8 மணிக்கு வந்து சாப்பிட்டு வெளி ஹாஸ்டலில் இருக்க முடியும். உள்ள ஹாஸ்டலில் 6 மணிக்குள்ளே வரணும், 6:30 வரணுங்க ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கும்போது என்ன பண்ணணும் சொல்லுங்கள் கௌரி. தீர்வு சொல்லணும். தீர்வு சனி நேரம்னா பஸ்ஸே ஊருக்கு போயிடுவாங்க. அப்போ மட்டும் ஊருக்கு போயிடுவாங்க. சரி சொல்லுங்க. பேரண்ட்ஸ் தான் மாத்தணும் சார். கௌரி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். தீர்வு சொல்லணும். பேரண்ட்ஸ் மாற்றணும்னா பிறந்துட்டீங்களா இனிமேல் மாற்ற முடியும். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்கணும். நம்ம எப்படி உருவாக்கலாம் அதான் கேட்குறேன். சொல்லுங்கள் எப்படி உருவாக்கலாம்? நம்ம பண்ற ஒரு விஷயம் என்னைக்கு அவங்களுக்கு தெரியுதோ அன்னைக்குதான் அவங்க நம்மளை நம்பி எங்கனாலும் விடுவாங்க. சூப்பர் கௌரி, வேற லெவல். நம்ம பண்ணுற விஷயம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான விஷயம், எந்த அளவுக்கு முக்கியத்துவமான விஷயங்கிறது அவங்களுக்கு புரியுற அளவுக்கு நம்ம மறுபடியும் சொல்லணும். என்ன ஸ்ட்ராங்காக உணர்த்தணும். ரிசல்ட் காமிக்கணும். சொல்லுங்க ஜானகி தேவி, உங்களோட கருத்து எதை சொல்ல நினைக்கிறீங்க? சார் இப்போ சொன்னாங்க நல்ல பிள்ளையா இருந்தா மட்டுமே வந்து எல்லா பெர்மிஷனும் கிடைச்சிடாது. 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டு நம்ம பேரண்ட்ஸ் சொல்றதை கேட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு வெளி உலகமே சத்தியமா தெரியாது. இப்போ எங்க வீட்டை பொறுத்தவரை எங்க அக்கா பாதி விஷயத்த உடச்சிட்டா. அவ பிசியோதெரபிஸ்ட் 10 மணிக்கு வரைக்கும்னாலும் கேஸ் பார்த்துட்டு வரதான் செய்யணும். அது அவரோட ஒர்க்கு. அதை புரிஞ்சுக்கிட்டாங்க.
இதே இது நானும் திருநெல்வேலியில இருந்து சம்டைம்ஸ் லேட் ஆகுது, 8, 8:30 9 மணி ஆகுதுனாலும் என்னை நம்பி விடுவாங்க. ஏன்னா எங்க அப்பாவை வண்டியில கூட்டிட்டு எங்க கூப்பிட்டாலும் நான் வண்டியில ஓட்டிட்டு போயிடுவேன். எத்தனை மணி ஆனாலும் திரும்பி வந்துருவேன். அந்த ஒரு நம்பிக்கை அவருக்கு, என் பிள்ளை வெளியே போனா திரும்பி வந்துரும், எந்த ஊர்லனாலும் தைரியமா பேசி வெளியே வந்துரும்ன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கிடைச்சிட்டா அவங்க எங்கனாலும் விடுவாங்க. எந்த இடத்துலனாலும் நம்ம சர்வை பண்ணிக்கலாம். அவங்களுக்கு நம்ம சர்வை பண்ணிடுவோன்ற ஒரு நம்பிக்கை கிடைச்சிச்சுனால இன்னொன்னு நம்ம சர்வை பண்ணி காமிக்கணும் உங்ககிட்ட அப்படின்னா அவங்க மேல நம்பிக்கை வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம வருது. சர்வை பண்ண தெரியாத வரைக்கும் உங்களுக்கு பயமா இருக்கும். சர்வை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். ஓகே ஓகே. தனுஷா சொல்லுங்க. தனுஷா நீங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நிதின் சார், அவங்களும் பேச கேட்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்லலாம். சாரி சொல்லுங்க தனுஷா. நான் லாஸ்டா சொல்லவா? சொல்லுமா, நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்பயும் சொல்லிருங்க. நான் டைம் இருக்கு மேலே தெரியல. தீர்வு சொல்லுங்க. தீர்வு வந்து நம்ம மாறினா சார் எல்லாம் மாறும். நம்ம மீன்ஸ் வந்துட்டு இந்த ஜென்ரேஷனா பழைய ஜென்ரேஷனா? யாரா இருந்தாலும் ஒருத்தங்கிட்ட இருந்தானே சேஞ்சஸ் ஆரம்பிக்கும். மற்றவங்கள மாற்றணும்னு நினைக்கும். நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும்ல. சேஞ்சஸ் வந்துட்டு தடைகள்ங்கிறதுல வந்து நம்ம ஒரு வகையில தடைகள் ஆல்ரெடி இருக்குல்ல. அப்ப அந்த தடைகளை எப்படி ஃபேஸ் பண்ணணும், அந்த விஷயத்தை எப்படி பார்க்கணுங்கிறது நம்ம கையில தானே இருக்கு. பார்க்கணுமா உடைக்கணுமா? இந்த நியாயம் தர்மம்லாம் பேசிட்டு இருக்கேன். ஆக்ஷனை சொல்லுங்க, என்ன பண்ணணும்? இப்போ சொல்லிட்டேன், கௌரி சொல்லிட்டாங்க, நம்ப வைக்கணுங்கிறதுக்கான வேலைகள் இறங்கணும்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் இதுக்கான ஆக்ஷன் சொல்லுங்கள். உள்ளாசிலேருந்து வெளியாசல் போக முடியல அப்படிங்கன்னா எப்படி, என்ன பண்ணுறது? லேட்டானாலும் அந்த அந்த ஒர்க்கில் இன்வால்வ் ஆகணும்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஆக்ஷன் ஸ்டெப்பை சொல்லுங்கள். எந்த மாதிரி விஷயத்தை நம்ம செஞ்சு காமிக்கலாம், செய்யணும். அப்புறம் வந்துட்டு நம்ம தனுஷா இருக்காப்லன்னா அவங்க பண்ணிடுவாங்க. பட் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கணும்ல. ஏற்றுக்கிறது ஆள் இல்லாமல் இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் மாற்றத்தை எப்படி நிகழ்த்துவீங்க சொல்லுங்க. பழைய காலத்து ஆள்கிட்ட நம்ம எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது அவங்க கிட்ட. இல்ல அவங்க இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அவங்கள்ட்ட போய் ப்ரூவ் பண்ண முடியாதுல்ல. நீங்க தனுஷா நீங்க செய்யறது ஏத்துக்கிட்ட மனநிலை இல்லாதவங்க கிட்ட போய் நீங்க எப்படி நீங்க ஏத்துக்கணும் எப்படி சொல்லுவீங்க? நீங்க சொல்லுங்க. நம்ம சொல்ல முடியாது. அவங்ககிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம்னு சொல்றேன். அந்த பழைய காலத்துல பண்ணவே இல்லை அப்படின்னா நீங்க பண்றத பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு தடை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல போய் நீங்க எப்படி பண்றத பண்ணுவீங்க? சொல்லுங்க. நீங்க யார்? சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு அது. ஓகே பரவாயில்ல, அது நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் அந்த தடைகளை அவங்க ஆல்ரெடி ரொம்ப நாள் கிட்டத்தட்ட பல்லாயிரம் ஆண்டுகளா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2000 3000 ஆண்டுகளா இருக்கு. அப்போ நம்ம வந்துட்டு அவங்க பாட்டு சொல்லிட்டு போறாங்க, நம்ம செய்யற வேலையை நம்ம செய்யணும்னு செஞ்சுட்டு இருந்தோம்னா ஒரு டைம்ல நம்ம வந்துட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்ட வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம சொல்லி புரிய வைக்கிறத விட நம்ம செய்யற ஆக்ஷன்னால அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. நான் அதான் சொல்றேன். அந்த நிரூபிக்கிறதுக்கான விஷயத்த நம்ம செய்யறதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதை நிரூபிச்சுட்டே இருக்க வேண்டியிருக்கு. இருந்தா மட்டும்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து சமூக அநீதி நடக்கலங்க. நமக்கு சுதந்திரத்தை தான் பத்தி பேசுறோம். அந்த சுதந்திரத்துக்கே வந்து அவங்க கிட்ட வந்து நிரூபிச்சு நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ண வேண்டியிருக்கு. தவறான விஷயம் பண்ணலையே. அது வந்து நான் நினைக்கிறேன் அவங்ககிட்ட வந்து நிரூபிக்கணும் நம்ம அந்த விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு நம்ம நோக்கம் நம்ம ஆக்ஷனை அவங்க பாட்டுல சொல்லிட்டு போறாங்க, நம்ம வேலையை செஞ்சுட்டே இருக்கோம். அதுல அவங்க புரிஞ்சுக்கணும்னா புரிஞ்சுக்கிட்டட்டும், அவ்வளவுதான். நான் வந்துட்டு அவங்ககிட்ட வந்து இதை நிரூபிச்சு காட்டணும்னு நான் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு தோணும். நீங்க நிரூபிச்சு காட்டல ஓகே. பட் ஆனா எல்லா பேரண்ட்ஸ் அவங்க அப்பா அம்மா அப்புறம் குடும்பத்துல இருக்கிற ஆட்கள் வந்துட்டு அதை ஏத்துக்கிடவே இல்லை. அது நீங்க பண்ணவே கூடாது அப்படிங்கிற இடத்துல நம்ம பண்ணிட்டே இருக்கோம். நம்மள நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு கையில வந்துட்டு ஸ்ட்ரகிள் கொடுக்குற கஷ்டம் கொடுக்குறது நிறைய வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் பார்த்துருக்கேன். அது பண்ணக்கூடாது இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம அந்த இடத்துல நிகழ்த்திக்கிட்டே இருக்கோம். நம்மளோட விஷயத்த ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். விஷயத்த நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய லைஃப் நான் பார்த்துட்டே இருக்கேன். நிறைய பெண்களை பார்த்துருக்கேன். பசங்களுக்கே நிறைய கட்டுப்பாடுகள் இன்னும் வரைக்கும் இருக்கு. சரி ஓகேம்மா. அடுத்தது நம்ம ஆள்கிட்ட போனோம்மா. நிதின் சார் அம்மா மீனாட்சி என்ன சொன்னாங்க தெரியுமா? பிறகு சொல்கிறேண்ணே. கண்டிப்பாக பண்ணு. மீனாட்சி ஃபர்ஸ்ட் இப்போ
பெண்களுக்கு முதலில் டக்குன்னு கொடுத்துருவோம். ஆமா ஆமா மீனாட்சி முக்கியமான நாள். ஒரு 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 சிங்கிள் சொல்லுமா மீனாட்சி? சார் கேக்கா அம்மா கேக்கா சார் புரியல. கேக்கா சார் கேக்குது பயங்கர சத்தமா இருக்கு, சொல்லுமா. இல்ல கொஞ்சம் மூச்சு இல்லம்மா சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லு 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 டைம் ஆயிட்டு இருக்கு பத்தியா. என் ஃபோன் சவுண்டே கேட்க சவுண்ட் பயங்கரமா கேக்குமா? உன் போன்ல மட்டும் சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கும், பிரச்சனை இல்லை, சொல்லு. சொல்லு மீனாட்சி. சண்டை தான் சார் போடணும், வேற வழியே இல்ல. சண்டை போட போறீங்களா? நான்லாம் எங்க வீட்ல எத்தனை சண்டை போட்டிருக்கேன் தெரியுமா? ஒரே வார்த்தை தான், எதிர்த்து நில்லுதுன்னு. சார் ஒரே ஒரு நிமிஷம், என் போன்ல சுத்தமா சவுண்ட் இல்ல. ஏமா போதும் போதும், எதிர்த்து நில் போதும், அதே பதிலே போதும். இதுவும் சார் அடுத்த ஆள் போங்க. சிங்கிள் லைன் போதுமா? மைனேச்சை பொறுத்த வரைக்கும் எதிர்த்து நில் மட்டும் போதும். ஒரு டைலாக். சமுதாயத்தை, ஃபேமிலியை, தன்னை தடுக்கிறவங்கள உடனே மீனாட்சி ஆமா சார், எங்க வீட்ல எங்க அப்பாவோட மைண்ட் செட்டே எனக்கு ரொம்ப பயமுடுத்தும் சார். என்னன்னா ஒரு காஸ்ட் வைஸ், அதுக்கப்புறம் இந்த சொடல மாடனுக்கு விளக்கு போடுறது முதற்கொண்டு ஒரு சண்டை. 2 நாளைக்கு முன்னகிட்ட ஏதோ ஒரு வாயில சொன்னேன் போய் விளக்கு போட போறேன்னு, அதுக்கு ஏதோ சொன்னாரு. பொண்ணுங்கெல்லாம் வந்து இந்த எது இந்த அம்மனுக்கு விளக்கு போடலாம், இதுக்கு போடக்கூடாதுன்னாரு. எனக்கு கோவம் வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் சண்டை போட்டிருப்பேன். அவ்வளவு வீடே ஒரு ரத்த கலவரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி சரி ஒண்ணும் இல்ல, நீ போன போய் போச்சு அப்படின்னாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேற ஆயுதமே இல்ல, ஒண்ணு கத்துறது, என்னன்னு சண்டை போடுறது, 3வது இருக்கவே இருக்கு ரத்த கண்ணீர், அவ்வளவுதான். விட்டுறது, நல்லா அடிச்சிடுறது. எங்க அம்மா மட்டும் இருந்தா இதெல்லாம் நீ நடந்துருப்பியா அப்படின்னு அழுதுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். அடுத்து நீங்க எப்பனாலும் வந்து விளக்கு போடலாம் மீனாட்சி. வெள்ளி செவ்வாய் வந்து தவறாம வந்து விளக்கு போடுங்க, நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், குறைய இல்லாம ஏத்துக்கிடுவேன். ஆன்லைன் கிளாஸ் சொடலை கேட்டீங்க, சொடலை பேசுறாரு. சொடலைக்கு சொடலை சப்போர்ட் வந்துட்டு பண்றாப்புல. ஓகே சொல்லுங்க சொடலை. இல்ல சொடலை மாட சாமி சொன்னாங்கல்ல, அதான் சொடலை வந்து சொல்றாரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை போடுங்க ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு வந்து. சரி மீனாட்சி, தேங்க்யூ. நான் அதை அடுத்து ஒருத்தவங்க நான் கேட்குறேன், சொல்லுங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு, எங்க வீட்டுல இந்த வெளியே போடுறது, மத்தவங்க கூட பேசுறது, இந்த வெளியே ஊருக்கு போறதுக்கெல்லாம் என்ன வந்து அப்படியே விட்டுருவாங்க. ஏன்னா நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது சும்மா சென்னைக்கு தனியா போயிட்டு வந்த ஆளு, சும்மா ஹாஸ்டல்ல இருக்கும்போதும் போயிட்டு வந்த ஆளா. அதனால இங்க வெளியே போறது அந்த மாதிரி விஷயத்துல விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த மேக்சிமம் இந்த வீட்ல ஹலோ மேக்ஸிமம் இந்த பசங்க விஷயத்துல கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆயிடுவாங்க. இந்த பிள்ளைக்கு அதெல்லாம் செட் ஆகாது, இது வர்றவனை பேசியே கழுத்தெடுத்துரும் அப்படின்னு அந்த விஷயத்துல எல்லாம் ஃப்ரீடமா விட்டுருவாங்க. ஓகேம்மா தேங்க்யூ. பவித்ரா சொல்லுங்க. பவித்ரா உங்களுக்கு நான் ஒரு நேரம் ஸ்டார்ட் ஆயிட்டு. மீனாட்சி கேக்கா கேக்குமா? இங்க அடுத்து பவித்ராக்கு நம்ம டைம் கொடுத்துருவோம். 2 நிமிஷம் தான் இருக்கு. நான் வெளியே போறேன், ஃபோன் ஏதோ ஆயிடுச்சு. அப்படியா? தேங்க்யூமா. சொல்லுங்க பவித்ரா. குட் மார்னிங். சொல்லுங்க பவித்ரா. சீக்கிரம் சொல்லுங்க. உங்களோட கருத்து ஏதாவது இருக்குதா? இப்போ எங்க வீட்டுல எல்லாம் வந்துட்டு இப்படி நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி வந்துட்டு பாய்ஸ் வேற கேர்ள்ஸ் வேறன்னு ட்ரீட் பண்றதே கிடையாது எந்த இடத்துலயுமே. ஈக்குவாலிட்டி இருக்குங்கிறீங்க. இப்போ ஈக்குவாலிட்டி இருக்கு அப்படிங்கிறீங்க. ஆமா இருக்கு. அது வந்துட்டு இருக்குன்னா அதுக்கு நான் எதுவும் பண்ணேன்னு தெரியல. அது என் பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு அந்த அவேர்னஸ் இருக்கு, இப்படிதான் வந்துட்டு தான் பண்ணணும் அப்படின்னு. உங்களுக்கான வீட்ல ஃபேமிலில வந்துட்டு உங்களுக்கான சோஷியல் செக்ஷன் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறீங்க, இஷ்யூ இல்லைங்கிறீங்க. ஃபேமிலியில கூட வந்துட்டு சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க ஏன் இவ்வளவு நாள் எத்தனை நாள் படிச்சுட்டே இருப்பாங்க, நான் படிக்க வைக்கிறேன், அதெல்லாம் நம்ம படிச்சு என்ன பண்ண போறோம் அப்படிலாம் வந்துட்டு நிறைய பேசுவாங்க. இருந்தாலும் அவங்க வந்துட்டு என்னோட பேரண்ட்ஸ் வந்துட்டு அந்த படிப்போட முக்கியத்துவம் அவங்க வந்து உணர்ந்திருக்காங்க. புரியுது. நம்மளோட வீட்லயும் நல்லா நடந்துடக்கூடாது, பக்கத்து வீட்டுல நல்லா நடந்தக்கூடாதுன்னு நிறைய ஆட்கள் வந்து நம்ம டிமோட்டிவேட் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க. பட் அதையும் தாண்டி உங்களோட பெற்றோர்கள் வந்து சப்போர்ட் பண்றாங்க, அப்படிதானே?
ஓகே ஓகே ஓகே, நன்றி மகேஸ்வரி. இது உங்களுக்கான டக்குன்னு சொல்லுங்க மகேஸ்வரி. குட் மார்னிங் எல்லாத்துக்கும். குட் மார்னிங், சொல்லுங்க. எண்டாச்சுன்னா குயிக்காக உள்ள வந்துருங்க, ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சிடலாம். சரி, சப்போஸ் எண்டாச்சுன்னா மறுபடியும் உள்ள வாங்க, 5 மினிட்ஸில் முடிச்சிடலாம். கண்டிப்பாக மேடம், முக்கியமான டாப்பிக்கில் கண்டிப்பாக. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ வந்து தடை நம்மளுக்கு விதிக்கப்படுதுன்னு சொல்லதை விட சில பேர் தானாவே உருவாக்கிக்கிறாங்க தடையை. அவங்க அவங்க போற பாதையில இருந்து விலகி ஒரு நல்ல வழியில இருந்து விலகி இன்னொரு வழியில போகையில அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து எதிரா செயல்படுறாங்களா, அப்பெல்லாம் வந்து அவங்க தடை விதிக்கிறாங்களே தவிர தானா எல்லாத்துக்கும் வந்து நல்லது செஞ்சாலும் தடை விதிக்கிற காலம் வந்து இது கிடையாது. முன்னாடி வேணா அப்படி இருந்திருக்கு, இப்போ அப்படி கிடையாது. அது மட்டும் இல்லாம 90s 80s எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, நான் டீச்சர் ஃபீல்ட்ல இருக்கனால சொல்றேன், முன்னாடி எல்லாம் வந்து கம்பு தான் வேலை பார்க்கும் ஸ்கூல்ல. என்ன பண்ணாலும் கம்பை வச்சு உரிச்சு தள்ளிடுவாங்க, அவங்களுக்கு அடுத்த தப்பு பண்ண தோணவே தோணாது. ஆனா இப்ப உள்ள காலத்துல வந்து எப்போ கவர்மெண்ட் வந்து கம்பை எடுக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்களோ, போலீஸ் கையில எல்லாம் கம்பு வந்துருச்சு. அதனால வந்து இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்பவுமே எனக்கு வந்து ஸ்கூல்ல இருந்து என்ன ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னா, ஒரு பையனை வந்து முட்டாள், நீ எதுக்குமே ஆக மாட்ட அப்படின்னு திட்டுறதுக்கு அப்படி திட்டக்கூடாதான். அதுக்கு பதிலா நீ ரொம்ப அறிவானவன், நீ ரொம்ப பொறுமையானவன் அப்படின்னு சொல்லி நான் திட்டணுமா. ஆக்சுவலா வந்து சின்ன பையன் அன்னைக்குதான் எல்கேஜி அவன் சேர்ந்திருக்கான், ஆனா அவன் வந்து ஒரு தப்பான சிம்பிளை காட்டுறான் நான் திட்டையில. அப்போ வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு தான் நான் சொல்லணும். பேரண்ட்ஸ் வந்து சரியில்லை. இப்ப பேரண்ட் வந்து ஒழுங்கா இருந்துட்டாங்க அப்படின்னா எல்லாமே கரெக்ட் ஆயிரும். நாங்களும் கம்பு எடுக்க வேண்டாம், போலீஸும் கம்பு எடுக்க வேண்டாம். வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தா எல்லாத்துக்கும் போய் சேருமா அப்படின்ட்டு எல்லாம் கிடையாது. பாதி பேர் காதுல வாங்கிட்டு இந்த காதுல விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க பிள்ளை ஒழுங்கா வளர்த்தாங்க அப்படின்னா, எந்த ஒரு பிள்ளை ஆம்பளை பையனா பொம்பளை பையன் 2 பேத்துக்கும் ஒரே மாதிரிதான் வளர்க்கணும். நீ வந்து பெரியவன், நீ வந்து அவன் பேச்சதான் கேட்கணும் அப்படிலாம் வளர்க்க கூடாது. பேரண்ட்ஸ் கரெக்டா இருந்தாங்க அப்படின்னா பிள்ளைங்களும் கரெக்டா வளரும். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, என்ன இப்போ ஸ்டாண்டர்ட் எடுக்கிறீங்க, வகுப்பு எடுக்கிறீங்க? நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் 1 இயர் ஃபுல்லா அடுத்த 2023ல முடிச்சேன். 2024ல வந்து கோடிங், அதுக்கப்புறம் டேலி, அப்புறம் ஸ்டிச்சிங், அப்புறம் எம்ப்ராய்டிங் முடிச்சேன். அதுக்கப்புறம் 2025ல ஜாயின் பண்ணேன், டீச்சர் ட்ரைனிங் ஜாயின் பண்ணேன். இப்போ செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன் சார். ஓகே, சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கணேஷா அதாவது என்ன சொல்ல ரெடி பண்ணிருங்க. பாத்து மகேஸ்வரி ஆக்சுவலா வந்து வைரலட்சுமி வந்து சொன்னாங்க, அவங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். நான் வந்து தைரியமா இருக்கேன், நான் நல்ல வழியில போறேன், அதனால என் பேரண்ட்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு. சரி, நானும் நிறைய பேருக்கு கேட்டிருக்கேன், என்கிட்ட வீட்டுல அன்பே இல்லை, அதனாலதான் நான் வந்து அந்த பையன்ட்ட நான் பேசுறேன், என்னைய வந்து வெறுக்கிறாங்க. ஆனா அந்த அன்பு இல்லாத காரணம் யாரும் அந்த பொண்ணுதான். ஏன்னா அந்த பொண்ணே வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட அன்பு இல்ல போய் தான் அவ வந்து வேற ஒருத்திக்கிட்ட போய் தேடிட்டு இருக்கா. அவங்க அம்மா அப்பா கிட்டே அவ நல்லா பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே பண்ணா அப்படின்னா வேற ஒரு பையனை வந்து தோணவே தோணாது அவளுக்கு. கரெக்ட். ஆமா, தோணவே தோணாதான் சொல்ல முடியாது. அபிஷேக் வச்சுட்டு நீ பேசலாமா? அது வந்து எல்லாத்துக்கும் ஒரு எப்படி சொல்றது, ஹார்மோன் தான். ஹார்மோன் மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது. ஹார்மோன் வேலை பாக்குறது தான் அது. அபிஷேக் வந்து யாருமே ஹார்மோன் தான். அபிஷேக் உடம்பு ஃபுல்லா ஹார்மோன் தான். அபிஷேக் வீடியோ பண்ணுங்க. அது ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து புரிஞ்சிரும். நான் தப்பு தவிர கூட இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டேன். நான் இந்த டாபிக் வரும்போது யோசிச்சேன் எப்படி என்ன இருக்க முடியும். நான் அதனால தான் காலைல வந்ததுலேருந்து ஆன் பண்ண. நான் இவ்வளோ பேசாம தான் இருந்தேன். அவர் அபிஷேக் அங்கே அட்டன் பண்ணிட்டு இருந்தார். இப்போ என் முன்னாடி வந்து உட்காந்துருக்காரு. பேசாம இருக்க முடியுமா என்னால? சரி சார், நான் வந்து சாரி மகேஸ்வரி, ஒரே ஒரு வசனம் சொல்றேன். நான் வந்து பைபிள் படிச்சதுல ஆனா எங்க மேம் அடிக்கடி சொல்ற ஒரே ஒரு விஷயம் வந்து, பிரம்பை கையாளதவன் தன் மகனை பகைக்கிறான் அப்படின்ட்டு ஒரு வசனம் அடிக்கடி சொல்லுவாங்க. கண்டிப்பா அந்த வருஷம் தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டீங்க, பரவாயில்ல, வாழ்த்துக்கள். அது எனக்கு டக்குன்னு அதான் ஞாபகம் வந்தது. இல்ல அந்த வார்த்தை வந்து இப்ப அந்த வார்த்தை வந்துட்டு சரி, ஆனா இன்னைக்கு வந்துட்டு அரசாங்கம் அதுக்கு சப்போர்ட் பண்ணதான்னு பார்த்தா இல்ல. கரெக்ட் சார். ஆமா, அது வந்துட்டு இந்த சமூக அமைப்புக்கும் இந்த இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கும் நீங்க அடாப்ட் ஆகி நீங்க மாறிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்களை மாத்துறாங்க. கண்டிப்பா ஒரு பெரம்பு வாங்கணும். ஒரு பெரம்பு இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு அடிக்க ஆரம்பிச்சோம்னா ஒரு பெரம்பு வாங்கணும். அவங்க வந்து நிறைய பேர் சூசைட் போறாங்க இன்னைக்கு.
இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கிளாஸ்ல நம்ம அடிச்சிட்டோம்னாலே உடனே வந்துட்டு டெத் வரைக்கும் சூசைட் பண்ற அளவுக்கு அன்னைக்கு வந்து போறாங்க. டெத் மட்டும் இல்லாம சார் ஒரே ஒரு இன்சிடென்ட் நிக்கிறேன். என்னுடைய அந்த அந்த கிளாஸ் மேமும் நிக்கிறாங்க. ஏதோ ஒரு பொண்ணை திட்டிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு எல்லா மேமும் நிக்கிறாங்க. அவ தைரியமா சொல்றா, நீங்க வந்து என்னை திட்டினீங்க அப்படின்னா நான் உங்க மேல தப்பான கேஸ போட்டு உள்ள தள்ளுவேன் அப்படின்னு சொல்றா. அப்போ வந்து அந்த அளவுக்கு இப்போ அப்படி இருக்கு, ஜெனரேஷன் அப்படி இருக்கு. முக்கியமான காரணம் சுதந்திரத்தை தவற பயன்படுத்துறதுக்கான மக்கள் இருக்காங்க நிறைய பேர். கண்டிப்பா சுதந்திரத்தையும் வளர்றதே ஸ்கூல்ல இருந்து இப்படி வளர்ந்துட்டா அப்புறம் காலேஜ்ல எல்லாம் போனா கேட்கவே வேண்டாம், அந்த மாதிரி மாறிடுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே மகேஸ்வரி, வேற ஏதாவது இருக்குதா? வேற என்ன, நான் ஒரு பெரம்பு வாங்கணும். நான் ஒரு பெரம்பு வாங்கணும். இந்த ஆன்லைன் ஆன் பண்ணி எழுப்பி விட்டு படுத்து கிடப்பார்ல, உப்பரை படுத்து கிடக்கும் பட்டக்ஸில் ஒரு அடி அடிச்சா செட் ஆகும். எக்ஸசைஸ் அட்டன் பண்ண அன்பை எழுப்பிலாம் இனிமேல் வேலைக்கு ஆகாது. சொல்லுங்க தங்கேஸ்வரி. தங்கேஸ்வரி சொல்ல நினைக்கிறீங்களா? சிவா ஹேண்ட் பண்ணியிருக்காரு என் தலை. சைலன்ஸ்னு சொல்லிடாதீங்க. சிவா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக இன்னும் 2 minutes டைம் இருக்கு. சொல்லுங்க சிவா, சொல்லுங்க சிவா. சார் தெரியாம பண்ணிட்டேன். ரைட் சூப்பர், தேங்க்யூ. அப்படியா? ஓகே ஓகே ஓகே. வேற மிதுன் சொல்லுங்க. எல்லாம் மெசேஜா? இல்ல நம்ம மிதுன் இன்னொரு மிதுன் இருக்காப்ல. மிதுன் சென்னை மிதுன் இப்போ வீடியோ எஸ்கேப் ஆகிற பாருங்க. லெஃப்ட் ஆகிட்டு வருவான் பாருங்க. அப்போல்லாம் பண்ண மாட்டான். நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்கும். சேலஞ்சஸ் இருந்தால் மட்டும் தான் முடியும். மிதுன் கேக்குதா? திருப்பி ரிட்டர்ன் வரும். அது சம்திங் நெட்வொர்க் ஏதோ சேலஞ்ச் சம்திங் இருக்குன்னு தெரியல எனக்கு. மிதுனுக்கு மட்டும் இந்த பிரச்சனை இருக்குது. நேற்று இப்படிதான், முந்தானத்தை இப்படிதான் பார்த்தேன். சரி, நான் சொல்லிடுறேன். சொல்லி கன்க்ளூட் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். எதுவும் சார் நீங்கள் யாரும் சொல்ல முடியாது சொல்லுங்கள், நான் கன்க்ளூட் பண்ணி முடிச்சிடுறேன். ஓகே. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு அதிகமான வந்துட்டு தடைகளாக இருக்கட்டும், சில வந்துட்டு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு பில்ட் பண்ணப்பட்டுட்டு இப்போ ஃபவுண்டேஷன் வேறு, ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வேறு. இப்போ அந்த மாதிரி சமூகத்தில் வந்துட்டு அதிகமான ஒரு ஃபவுண்டேஷன்ஸ், ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்குது. அது இன்னைக்கு இருக்கிற வந்து யங்ஸ்டர்ஸ், அதாவது பலாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கிற அந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ஸை இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், இன்னைக்கு வளரும் தலைமுறைகள் வந்துட்டு அவங்க வந்துட்டு நல்லவங்களாகவும் இருந்து அதை வந்துட்டு பவர்ஃபுல்லாக வந்துட்டு அதை நிரூபித்து ரிசல்ட்டாக மாத்துறவங்களுக்கு மட்டும் தான் அந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வந்து உடைக்கப்படுது. அதை வந்து பில்ட் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரை வந்துட்டு உடைக்க வேண்டியிருக்கு. இல்லை நான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு நான் சுதந்திரமாக இருக்கிறேன், அப்போ நான் சில தவறுகளும் பண்ணுவேன், ஆனால் பட் வந்து நான் ஃபியூச்சருக்கான சில விஷயங்களையும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியில் இருப்பாங்க. அதாவது வந்துட்டு தனக்கான சுதந்திரத்தை வந்து பயன்படுத்தவும் செய்வாங்க. அது சுதந்திரங்கிறது என்னென்ன சின்ன சின்ன தவறுகளும் பண்ண முடியும், அதே மாதிரி தனக்கான வந்துட்டு ஃபியூச்சர் நல்ல விஷயத்தையும் வந்து தன்னில் வந்து தொடங்க முடியுங்கிறதுல வந்துட்டு சில நிரூபிச்சு ரிசல்ட்டை மாத்துறாங்க. 2 கேட்டகரியில் இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் உடைக்கிறாங்க. ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் உடைக்கலன்னு பரவாயில்ல, ஃபவுண்டேஷன் உடைக்கிறாங்க. அது இந்த சமுதாயம் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. அந்த வந்துட்டு அவங்க வந்து ஓகே இந்த வந்து பொண்ணு வந்து இப்படிதான் இருக்குது, ஓகே இதையும் பண்றப்பல அதையும் பண்றப்ப இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து எப்படின்னா தனக்கான வந்துட்டு அந்த தவறுகளையும் பண்ணி தெரிஞ்சுக்கிறத ப்ராக்டிகல் பண்ணிட்டு அந்த தன்னோட சுதந்திரத்தை பயன்படுத்தி ஃபியூச்சருக்காக ஓடுறாங்க. ஆனா இன்னொரு குழந்தை என்ன பண்ணுதுன்னா தன்னோட சுதந்திரத்துக்காக மட்டுமே தன்னோட வாழ்க்கையை வந்துட்டு அர்ப்பணிக்குது, தன்னோட நிரூபிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஒரு 75% கேட் ஓப்பன் ஆகுது. இன்னொரு பொண்ணு மிஸ்டேக்ஸ் பண்ற பொண்ணுக்கும் பையனுக்கு வந்துட்டு ஒரு 50% ஓப்பன் ஆகுன்னு வச்சுக்கோங்க. டைமிங் கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆகுது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த நீங்க இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸுமே அதை நிரூபிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு, அநியாயத்துக்கு நிரூபிக்க வேண்டியிருக்கு, தன்னை வந்துட்டு முன்னிலைப்படுத்த வேண்டியிருக்கு. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அது தவறாகவும் பயன்படுத்த நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பல இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து சரின்னு சொல்றக்கூடிய யங்ஸ்டர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் வளரணும், நீ வந்துட்டு பொம்பளையாங்கிற ஒரு வார்த்தை, நெக்ஸ்ட் வந்து பொட்டச்சிங்கிற ஒரு வார்த்தை, இதெல்லாம் வந்துட்டு இன்னொரு கேவலமாக தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். கெட்ட வார்த்தைகளா இருக்கட்டும், அதாவது தமிழ் வார்த்தைகளே தமிழ் வாக்கியங்களா இருக்கட்டும், இலக்கியங்களா இருக்கட்டும், இது எல்லாம் வந்துட்டு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா உருவாக்கப்பட்டுட்டு, ஆனா இந்த தமிழ் மொழியா இருக்கட்டும், தமிழ் இலக்கியங்களா இருக்கட்டும், அதிகப்படியா யார் உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்தா பெண்கள் கிடையாது. தமிழ் இலக்கியங்கள், தமிழ் மொழி, இது எல்லாத்தையும் உருவாக்கின பங்கு எல்லாமே ஆண்களுக்கு தான் சேரும். அந்த ஆண்கள் உருவாக்கியிருக்க எல்லா வார்த்தைகளுமே
உச்சரிக்கிற வார்த்தை கூட வந்துட்டு பெண்களுக்கு எதிராக வந்துட்டு ப்ரொனன்சியேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய வார்த்தைகளை வந்துட்டு பெண்களுக்கு எதிராக தான் இருக்குங்கிறது வந்துட்டு ஒரு சொல்லப்படாத விதி. அதனாலதான் வந்துட்டு சில வந்துட்டு தமிழ் மொழி வந்துட்டு பெரியார் வந்துட்டு ஏன் காட்டுமிராண்டி மொழி நான் சொல்ல நல்லது கவனிச்சு, ஏன்னா நம்மளோட உருவாக்கங்கள், இலக்கியங்கள், கட்டுரைகள் எல்லாமே வந்துட்டு பெண்கள் உருவாக்கவே இல்லை, எல்லாமே ஆண்கள் தான் உருவாக்கி இருக்காங்க. அந்த மொழிகள், அந்த உச்சரிப்பு முதற்கொண்டு வார்த்தைகள் முதற்கொண்டு பெண்களுடைய வந்துட்டு ஆயிலையோ இல்லைன்னா வந்து சம்திங் அவங்களுக்கான ஒரு சுதந்திரத்தையும் வந்து தடை பண்றதா தான் வந்துட்டு அந்த லாங்குவேஜை உருவாக்கியிருக்காங்க, ஸ்ட்ரக்சர் இப்படி தான் உருவாக்கியிருக்காங்க. அது ஆண்கள் உருவாக்கி இருந்தாங்கன்னா, இன்னொரு விஷயம் என்ன, உங்களுக்கு ஊர் கூட்டங்களும் போடுவாங்க, ஊர்ல பெண்களுக்கு அனுமதி கிடையாது, பெண்கள் வந்து பேசக்கூடாது. அப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு இப்படி இருக்கும்பொழுது 2000-3000 ஆண்டுகளா வந்துட்டு அது இலக்கியங்களா இருக்கட்டும், நிறைய விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு உருவாக்குனது எல்லாமே ஆண்கள் தான். சரி சரி, இப்படி வந்துட்டு இருக்கும்பொழுது இன்னைக்கு வந்து உருவாக்குறாங்க அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லை. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லுங்க. இப்போதான் அது அன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு அதை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இருக்கிற சோசியல் நடக்கிற எல்லா பழைய பிரச்சனைகளை வந்துட்டு அவங்க உணர்ந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க சுதந்திரத்தை வந்து பயன்படுத்தணும். ஃபர்ஸ்ட் பழைய நடந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். முதல்ல என்னென்ன தெரிஞ்சுக்கிடாமலே வந்து பயன்படுத்தக்கூடாது. அந்த இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஹிஸ்டரி வந்துட்டு நம்ம திருப்பி பார்க்கணும், பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு திருப்பி அதுக்கேற்ற மாதிரி தன்னோட சுதந்திரத்தை பயன்படுத்தணும். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த வந்து நிகழ்த்து. எச்சரிக்கைங்கிறது வந்துட்டு பேசிட்டு இருக்க கூடாது. சமுதாயத்துக்கு தன்னோட நிரூபிக்கிறதுங்கிறதே இந்த சமுதாயத்துல வந்து நம்ம ஓங்கி ஆணி அடிச்ச மாதிரி அடிக்க வேண்டியது. எல்லாரோட மண்டை சமுதாயத்துக்கு கிடையாது, எல்லாரோட தவறான சிந்தனை இருக்கக்கூடிய மண்டை பயங்கரமா ஆணி அடிச்ச மாதிரி அடிக்க வேண்டியது. இன்னொரு ஒரு பெரிய வாரை நடத்த வேண்டிய சொல்ல போனா, சிம்பிளா சொல்ல போனா அதான் நடந்துட்டு இருக்கு. சிம்பிள் விஷயங்கள் இவ்வளவுதான். போராட்டங்கள் பண்ணி தான் தன்னோட எல்லா விஷயத்தையும் வந்துட்டு வாங்க வேண்டியிருக்கு, செய்ய வேண்டியிருக்கு. போராட்டங்கிறது முதல்ல வார்த்தையில தொடங்கும், கான்வர்சேஷன்ல தொடங்கும், அங்க தொடங்கி தான் வாழ்க்கையில வாழ்ந்து கட்டுற வரைக்கும் போராட்டம் தான் பெண்களுக்கானது. தேங்க்யூ நிதின் சார். ஓகே, நீங்க சொல்லுங்க மிதுன் சார், கன்க்ளூஷன் கொண்டு வந்துருங்க. கன்க்ளூஷன் ராஜகார்த்திகா சொன்னதை வச்சு இந்த கன்க்ளூஷன் சொல்கிறேன். ராஜகார்த்திகா என்ன சொன்னாங்கன்னா, ஊரில் வந்து அவங்களை வெளியே விடலை, படிக்க விடல, காலேஜ் படிக்க விடல நிறைய சொன்னாங்க. இவங்க படிக்க வந்துட்டாங்கல்ல, இவங்க வந்து அது எப்படி அப்படின்னு பார்த்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒன்று அப்படியும் படிக்க விடலையா, காலேஜ் படிச்சு தான் ஆகணுங்கிறதா இல்லை. நான் என்ன பண்ணுவேன், காலேஜ் படித்தா தான் மேலே வர முடியலாம் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு அங்கே என்ன பண்ண முடியும், என்ன தெரியும், உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு ஸ்கில் டெவலப் ஆகணும். ஸ்கில் டெவலப் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் போயிடலாம், ஒர்க் போயாச்சுன்னா வெளியே வந்துடலாம். ஏன் ஒரு இன்கம் வந்துடும். அப்போ வீட்டில் ஒரு இன்கம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வீட்டில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க டெஃபினட்டாக. அப்போ அது இன்கம் ஃப்ளோ உள்ள கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு ஸ்கில்லை கொடுத்துடலாம். அப்போ அந்த ஸ்கில்லை கொடுக்க என்ன பண்ணிடலாம், அங்கேயே நம்ம ஊர்லேயே போயிட்டு ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒரு ப்ரோக்ராமோ இந்த மாதிரி ஏதாவது வச்சு, உங்கள் ஊரில் பக்கத்தில் தான் நடக்குது, போயிட்டு வரேன்னு சொல்லி ஒரு சின்னதாக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி நம்ம வெளியே வர வைக்கிறோம். ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி வெளியே வர வச்சு அவங்களுக்கு அந்த ஸ்கில்லை கொடுத்து இது வந்து இன்கம் வரும்னு சொல்லி இன்னொரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் பேர் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு நம்ம புரிய வச்சிடலாம். அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் நம்ம வந்து இருக்கிற சிச்சுவேஷனில் என்ன ஆக்ஷன் எடுக்கணும், அந்த ஆக்ஷன் வந்து ஒரு கேட் ஓப்பன் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டை ஓப்பன் பண்ணணும். நம்ம எடுத்தோடனே நம்ம வந்து காலேஜ் படிக்க அனுப்பு காலேஜ் படிக்க அனுப்ப ரெடியாக இல்லைன்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அவங்க ஊர்லேயே சின்னதாக ஏதாவது ஒன்று பண்ண வைக்கிறக்கான ஆக்ஷன் நம்ம எடுக்கணும். அவ்வளோதான். இதுதான் ராஜகார்த்திகா வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஐஏஎஸ் ஆகணுங்கிறதெல்லாம் செகண்டரி பிளான். இப்போ ப்ரைமரி என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். மிதுன் நான் சொல்ல போகிறீங்களா, என் தலைவர் மிதுன் வந்துட்டார், என்ன சொல்ல போகிறீங்களா மிதுனே? ஓகே, உங்களை சுற்றி சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் என்ன எடுக்க முடியுமோ அந்த சின்ன சின்ன விஷயத்த ஒன்றா பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அது பெருசாக மாறும். அவ்வளோதான். பாலாஜி எதுவும் சொல்லலையே? பாலாஜி சொல்லிட்டாரு. பாலாஜி சொல்லிட்டீங்களா? பாலாஜி சொல்லணுமா? பாலாஜி சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லையா? பாலாஜி அவங்க சொன்னாங்கல்ல கவர்மெண்ட் மாத்திரம்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா? நானும் கேட்டேன்னா அப்புறம் கூப்பிடலன்னு சொல்லி நீ ஏன் கூப்பிடலன்னு சொல்லி திட்டுவார். நல்ல வேலை கேட்டீங்க சார். தேங்க்யூ எவ்வளோ, அனைவருக்கும் நன்றி. முக்கியமான டாபிக்னால எக்ஸ்ட்ரா